நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ், அதாவது தசையில் பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய ஆர்கன் என்னென்னா ஸ்ப்ளீன், அதாவது மண்ணீரலை எனர்ஜைஸ் பண்ணணும். அதே சமயத்தில் மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளில் பிரச்சனை ஏற்பட்டதுன்னு வச்சுங்க, நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய ஆர்கன் லிவர், கல்லீரல். அது மட்டும் இல்லாமல் மூட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குன்னா நம்ம ட்ரீட் செய்ய வேண்டிய ஆர்கன் ஹார்ட். ஸோ ஹார்ட்டை நம்ம டைரெக்டாக ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இரத்த குழாய்களுக்கு உண்டான புள்ளிகளை தூண்டினாலே மூட்டை சுற்றி இருக்கிற ரத்த ஓட்டம் சீராயிரும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளீனை நம்ம ஸ்ட்ரென்தான் பண்ணணும். அதே சமயத்தில் மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வீக்கத்தை கம்மி பண்ணோம்னா, இப்போ நான் படத்தில் காட்டியிருக்க மாதிரி SP9 அப்படின்ற புள்ளியும் அது கூட UB40ன்ற புள்ளியும் தூண்டணும். இதே மூட்டு வலி நரம்புகளால் ஏற்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா இந்த புள்ளிகளை தூண்டுங்க. இது லிவரை ஸ்ட்ரென்தான் பண்ணும், நரம்புகளையும் ஸ்ட்ரென்தான் பண்ணும். இப்போ படத்தில் காட்டியிருக்கிற GB34 LIV3 அப்படின்னு 2 புள்ளியை ஸ்டிமுலேட் பண்ணுங்க. ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.